எல்லாருக்கும் வணக்கம். மீண்டுமாக இந்த ருசித்து பாருங்கள் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆல்ரெடி ஜெனசிஸ் 1 பார்த்துட்டோம். அப்புறம் ஜெனசிஸ் 2ல இந்த பிகினிங் பார்ட் 4th வர்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 5வது வர்ஸ்ல இருந்து 7வது வர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நம்ம தியானிப்போம். ஸோ முதல்ல வேத பாடத்தை படிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றொன்னா அதில் என்ன சொல்ல இருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். So, Genesis 2, verses 5 to 7. Before any plant of the field was in the earth, and before any herb of the field had grown, for the Lord God had not caused it to rain on the earth, and there was no man to till the ground. But a mist went up from the earth and watered the whole face of the ground. And the Lord God formed man of the dust of the ground and breathed into his nostrils the breath of life, and man became a living being. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனங்கள். இதை படித்த உடனே முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. வேர்ஸ் 5ல பிஃபோர் எனி பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட் வாஸ் இன் தி எர்த் அண்ட் பிஃபோர் எனி ஹர்ப் ஆஃப் த ஃபீல்ட் ஹேட் க்ரோன் அப்படின்னு இங்கே வந்து வசனங்கள் சொல்லப்படுது. இப்போ ஜெனசிஸ் 1ல பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள்லயே இந்த வெஜிடேஷன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மனிதனை உருவாக்கிய 6வது நாள்ல என்ன நிகழ்வோ அதுதான். ஸோ சாப்டர் 1ல என்ன சொல்றாங்கன்னா ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம மேலோட்டமா பார்க்கணும். அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ முதல் நாள் என்னாச்சு, 2வது நாள் என்னாச்சு, 3வது நாள், 4வது நாள், 5, 6வது நாள் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டோம். 7வது நாள்லயும் என்ன ஆச்சுன்னு போன எபிசோட்ல பார்த்தோம். இப்போ அது முடிஞ்ச உடனே திரும்பவும் ரீவைண்ட் பண்ணி 6வது நாள்ல வந்துட்டு மனிதனை படைத்த அந்த நாள்ல மனிதனை எப்படி படைத்தாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. ஸோ அந்த 6வது நாளை ஜூம் பண்ணி இப்போ பார்க்குற மாதிரி நம்ம படிக்கிறோம். ஆனால் 6வது நாள்ல என்ன எழுதி இருக்குது, பிஃபோர் எனி பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட் வாஸ் இன் தி எர்த் அண்ட் பிஃபோர் எனி ஹர்ப் ஆஃப் த ஃபீல்ட். அது எப்படி பிஃபோர்? அப்போ 3வது நாள்லயே இதெல்லாம் படைச்சாச்சு இல்லையா? ஜெனசிஸ் 1 verse 11 பாருங்க. Then God said, let the earth bring forth grass, the herb that yields seed, and the fruit tree that yields fruit according to its kind, whose seed is in itself on the earth. And it was so. It was so. And the earth brought forth the grass, the herb that yields seed according to its kind, and the tree that yields fruit, whose seed is in itself according to its kind. And God saw that it was good. அப்படின்னா ஆல்ரெடி வெஜிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இங்கே ஏன் வந்து பிளான்ஸ் இல்லை, ஹர்ப்ஸ் இல்லை, எதுவும் இல்லைன்னு இங்கே சொல்ல, ஏன் இப்படி சொல்றாங்க? அப்போ இங்கே என்ன நடக்குது? போய் சொல்லிட்டாங்களா, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக மொதல் வருஷக்கும் 2வது வருஷக்கும் கன்சிஸ்டன்சி இல்லையா? அப்போ அதை கொஞ்சம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீப்ரூவில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இங்கே இந்த வேர்டு எர்த், ஓகே, பிஃபோர் எனி பிளான்ட் ஆஃப் த ஃபீல்ட் வாஸ் இன் தி எர்த் அண்ட் பிஃபோர் எனி ஹர்ப் ஆஃப் த ஃபீல்ட் ஹேட் க்ரோன் அப்படிங்கும்போது அந்த எர்த் அப்படிங்கிற அந்த டேர்ம் வந்து ஹீப்ரூவோடைய டேர்ம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எரஸ். எரஸ் அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்டு. இப்போ இந்த எரஸ் அப்படிங்கிற ஹீப்ரூ வேர்டு நம்மளுடைய எர்த், அதாவது இந்த குளோப், அதுக்கும் சொல்லப்படும். ஒரு பார்ட் ஆஃப் லேண்ட் அதுக்கும் சொல்லப்படும். இது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். தேர் ஆர் பீப்புள் லிவிங் இன் திஸ் எர்த் அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல, அதாவது இந்த பூமியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான அர்த்தம். அப்ப இங்க அந்த எர்த் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? பூமி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்ப அதே எர்த்தை எடுத்துட்டு நம்ம வேற ஸ்டேட்மெண்ட் உண்டாக்குறோம்னு வைங்களேன். அதாவது ஹி ஃபெல் இன் டு தி எர்த் அப்படின்னா நான் வானத்துல இருந்து இல்லாட்டி ஸ்பேஸ்ல இருந்து எர்த்துக்குள்ள விழுந்துட்டானா? கிடையாது. போகும்போது தடுக்கி கீழே விழுந்துட்டான். அப்ப அந்த நிலத்துல விழுந்துட்டான். அதை நம்ம அதை சொல்றதுக்கு தான் ஹி ஃபெல் டு தி எர்த் அப்படின்னு சொல்றோம். ஹி பவ் டவுன் டு தி எர்த் அப்படின்னா என்ன? வெளியில எங்கேயோ இருந்துட்டு நிலத்தை பார்த்து இப்படி குனிஞ்சானா? கிடையாது. அங்க நின்றுட்டு இருந்தவன் கீழே குனிஞ்சு நிலத்து வரைக்கும் போய் டச் பண்ணா அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இந்த எரஸ் அப்படிங்கிற ஹீப்ரூ வார்த்தையுடைய அர்த்தம் மாறுது.
இந்த ஜெனசிஸ் 1ல எப்பப்பெல்லாம் எரர்ஸ் அப்படிங்கிற டேர்ம் வருதோ அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன, கான்டெக்ட் என்னன்னு பார்த்தா இந்த உலகம், உலகத்தை படைத்தவர், உலகத்துல எல்லாம் வந்துச்சு, எல்லா ஜாதி ஜாதியா மிருகங்களும் இதுவும் வந்துச்சு அப்படிங்கிற அர்த்தம். இங்க யூஸ் பண்ணும்போது இங்க என்ன இந்த இதனுடைய அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேண்ட், அதாவது மனிதனை ஃபார்ம் பண்ண போற அந்த பர்டிகுலர் லேண்ட்ல இப்போ வரைக்கும் எந்த பிளான்ட்ஸும் ஹெர்ப்ஸும் வரல. ஸோ அது வந்து ஒரு பேரன் லேண்டா இப்போ வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா மற்ற இடங்கள்ல ஆல்ரெடி வெஜிடேஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிற அர்த்தங்கள் தான். இப்போ ஆல்ரெடி ஜெனிசிஸ்ல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் இந்த பாயிண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்காக எக்ஸோடஸ் 9 மட்டும் நான் படிக்கிறேன். எக்ஸோடஸ் 9:29. ஸோ 9:29ல வந்து இதுதான் இருக்குது. ஸோ மோசஸ் செட் டு ஹிம், as soon as I have gone out of the city, I will spread out my hands to the Lord. The thunder will cease, and there will be no more hail, that you may know that the earth is the Lord's. இங்க இந்த earth is the Lord's அப்படின்னு வரும்போது என்ன, இந்த உலகம் கடவுளுடையது என்று நீ நம்பும்படியாக நான் இந்த விஷயத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்கே இதனுடைய இதே வார்த்தை தான் எரஸ் அப்படிங்கிற அதே வார்த்தை தான், ஆனா அர்த்தம் உலகம் அப்படிங்கிறது. அதுவே நீங்க ஜோஷுவா போயிட்டீங்கன்னு, ஜோஷுவால 6வது அதிகாரம் 27th verse. Okay, Joshua 6:27. So the Lord was with Joshua and his fame spread throughout all the country அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த கண்ட்ரியும் டிரான்ஸ்லேட் ஆன ஹீப்ரூ வேர்ட் பார்த்தீங்கன்னா எரஸ் தான். அப்போ அந்த பர்டிகுலர் லேண்டை மட்டும் அங்கே குறிக்குது. ஸோ கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து இதனுடைய அர்த்தம் மாறுது. ஸோ இங்கே வந்து கடவுள் மனிதனை உருவாக்குன அந்த நிலம், இட் வாஸ் பேரன். அந்த நிலத்துல வேற எந்த ஒரு பிளான்ட்ஸோ ஹர்ப்ஸோ இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பட் த மிஸ்ட் வெண்ட் அப் ஃப்ரம் தி எர்த் அண்ட் வாட்டர் த ஹோல் ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ கீழே இருந்து மேலே தண்ணி வந்து வாட்டர் பண்ணுது. இப்போ என்னன்னா பிளான்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு ஒரு காரணமும் கொடுக்குறாங்க. வேர்ஸ் 5லயே பாருங்க, ஃபார் த லார்ட் காட் had not caused it to rain on the earth. அது இது வரைக்கும் மழை பெய்யலையாமா அந்த இடத்துல. அப்புறம் there was no man to fill till the ground. மனிதன் இல்லை அப்படிங்கிறாங்க. till the groundனா என்ன, அது வந்து ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டி, ப்ளவிங் அண்ட் டில்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து ஒரு ஃபார்மிங் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டியும் இல்லாதனால, மழை இல்லாதனாலையும் மனிதன் இல்லாதனாலையும் அங்க எந்த பிளான்ட்டும் ஹெர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு ஒரு பர்பஸ் இருந்திருக்கு. அது ஏன் அந்த இடத்துல மட்டும் ஏன் கர்த்தர் எந்த ஒரு பிளான்ட்டையோ அனிமல் ட்ரீயையோ கொண்டு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஹி வாண்ட்ஸ் மேன் டு கல்டிவேட். மனிதன் அங்கே போய் ஒரு விவசாயமோ இல்லை ஒரு கார்டனோ சேர்ந்து வைக்கணும்னு அங்கே ஒரு பர்பஸ்ல இருந்தனால அங்கே அதெல்லாம் எதுவும் நடக்கல. ஸோ அதுக்காக அது விட்டு வச்சிருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது பாருங்க, மழை இல்லைன்னா அங்க எப்படி மற்றதெல்லாம் நடக்கணும்ல. அப்போ பாருங்க அடுத்த ஈவெண்ட் பாருங்க, a mist went up from the earth and watered the whole face of the ground. ஸோ கீழே இருந்து பூமிக்கு அடியில இருந்து தண்ணி வந்திருக்கு, இல்லாட்டி மிஸ்ட் மாதிரி தண்ணி வந்து அந்த இடத்த வாட்டர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் the Lord God formed the man of the dust of the ground and breathed into his nostril and the breath of life, and the man became a living being. ஓகே, இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் 1ல இருந்து சொல்லும்போது காட் 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 செட், காட் சா, இந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. காட் காட் காட். ஜெனசிஸ் 2ல வந்தோன்னு ஒரு ஷிஃப்ட் இருக்கு பாருங்களேன். இங்க சும்மா காடுன்னு மட்டும் இல்லை, த லார்ட் காட் அப்படின்னு வருது. எஸ்பெஷலி 4th verseல இருந்து பார்த்தீங்கன்னா லார்ட் காட், லார்ட் காட். அங்க காட், இங்க வெறும் லார்ட், அங்க வெறும் காடுன்னு இருந்துச்சு, இங்க பார்த்தீங்கன்னா லார்ட் காட் அப்படின்னு இருக்கு. இது என்ன இந்த லார்ட் காட் ஏன் இப்படி 2 தடவை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வார்த்தை LORD, லார்ட், அது பார்த்தீங்கன்னா எல்லா பைபிள்லையும் ஃபுல் கேபிட்டல் வேர்டில் இருக்கும். அது எதை குறிக்குதுன்னா காடுடைய பர்சனல் நேம். பர்சனல் நேம், அவருடைய பர்சனல் நேம்
டெட்ராகிராமட்டான்னு சொல்லுவாங்க, YHWH அப்படின்னு அது வரும். அதை வந்து யஹ்வா, யாவே அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. யஹ்வே அப்படின்னு இருக்கும். இல்லாட்டி இங்கிலீஷில் கொஞ்சம் வவல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு யாவே அப்படின்பாங்க. அதையவே வந்து டைரக்டாக இங்கிலீஷில் டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணும்போது யஹோவா அப்படின்னு மாற்றிட்டு, இல்லாட்டி ஜெஹோவா அப்படின்லாம் மாற்றி சொல்லுவாங்க. இப்போ இது வந்து பர்சனல் நேம் யாவே. அடுத்து காடுங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த எலோஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான். அதாவது இவ்வளவு நாள் எலோஹீம் அப்படிங்கிற அதாவது இப்போ வரைக்கும் எலோஹீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில என்ன சொல்ல வந்தாங்கன்னா, காட், அந்த மெஜஸ்டிக் பவர், அந்த அன்பிலீவபிள் பவர், சாவரின் காட், சும்மா அவர் பேசினாலே எல்லாத்தையும் உண்டு பண்ற ஒரு கடவுள், எங்கேயோ மனிதனுக்கு தெரியாத, எட்டாத, நினைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிற ஒரு கடவுளை பத்தி இப்ப அந்த டீட்டெயில்லாம் பேசிட்டு இருந்துச்சு. ஆனா மனிதனை உருவாக்கும் போது அவர் அவருடைய பர்சனாலிட்டியை லைட்டா மாத்திக்கிறாரு. அவருடைய ரெவலேஷன் லைட்டா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அப்படிப்பட்ட மெஜஸ்டிக் காட் இஸ் எபவ் எவ்ரி திங் எல்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து மாறி இஸ் நவ் பிகமிங் அ பர்சனல் காட். இப்ப என்னாச்சுன்னா, கடவுளுடைய பேரை சொல்லியே அழைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இப்ப வந்து அப்படி ஒரு கடவுளா அவர் வெளிப்படுறாரு. யாவே த காட், யாவே த எலோஹிம் அப்படின்னு. ஸோ now he is a personal god and he formed the man of the dust of the ground. அப்போ இந்த ஃபார்ம்ட் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. டு ஃபார்ம், டு ஃபேஷன், டு ஷேப், டு டிவைஸ் அப்படிலாம் இருக்கு. ஆனா இங்க பர்டிகுலரா என்ன இமேஜ் அவங்க மைண்ட்ல வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, குயவன், பாட்டர் அண்ட் கிளே, இந்த களிமண்ணை வந்து சிற்ப இதா செதுக்குவாங்களே, அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் இந்த இடத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா வேற சில இடங்கள்ல மெயினா உதாரணத்துக்கு இசாயா 64:8 அங்க பாத்தீங்கன்னா, அங்க பாட்டர்னு வர வேர்டுக்கு இதே ரூட்ல இருந்து தான் அந்த இதை எடுத்திருப்பாங்க. இந்த இந்த ஹீப்ரூ டேர்ம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட் அப்படிங்கிறதுக்கு யாசர் அப்படிங்கிற ஹீப்ரூ டேர்ம். அந்த 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 யாசர்ல இருந்தே தான் இந்த பாட்டருங்கிற வேர்டுக்கான இதுவும் போகும். ஸோ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு குயவனை போல தே ஹாவ் ரிட்டர்ன் திஸ். அந்த அப்போ படிக்கும்போது அவங்களுக்கு அந்த இமேஜ் தான் வரும். ஸோ ஹி ஃபார்ம்ட் மேன் ஆஃப் த டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா மேன் அப்படிங்கிறதுக்கு ஹீப்ரூ வேர்டு என்னன்னு பார்த்தா ஆடம். அது நமக்கு முன்னாடியே தெரியும், ஆடம், அதுதான் மேன். இது வந்து மேல்ல மட்டும்தான் குறிக்குது, ஃபீமேலுக்கு வேற பேர் இருக்கு. இப்ப டஸ்ட் ஆஃப் த கிரவுண்டுன்றல, இப்ப இந்த கிரவுண்டுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஹீப்ரூல அதமா. ஸோ கிரவுண்டுல இருந்து, அதமால இருந்து ஃபார்ம் ஆனனால ஹி இஸ் அன் ஆடம். ஸோ மண்ணிலிருந்து வந்ததால மனிதன்ங்கிற மாதிரி அந்த ஒரு அர்த்தத்துல இங்க கொண்டு வரப்படுது. ஸோ ஹி இஸ் மேட் ஆஃப் டஸ்ட். அவனுடைய பேர் என்ன சிக்னிஃபை பண்ணுது? இஸ் மேட் ஆஃப் டஸ்ட். ஆனா அவ்வளவுதான் அவனுக்குள்ள இருக்குதான்னு கேட்டா அது கிடையாது. அதுக்கப்புறமும் இன்னொன்று நடக்குது. இது வந்து அவனுடைய ஃபார்ம் மட்டும்தான். அவன் உயிருள்ளவனா மாறினானா இல்ல. இப்போ எப்படி உயிருள்ளவனா மாறுறான்? அண்ட் breathed into his nostrils the breath of life. ஸோ கடவுள் அவருடைய பிரெத் ஆஃப் லைஃப், அவர்கிட்ட இருந்த அந்த பிரெத் ஆஃப் லைஃபை இவனுக்குள்ள செலுத்துறாரு. அண்ட் மேன் பிகேம் அ லிவிங் பீயிங். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. இப்போ வரைக்கும் எல்லா படைப்புகளையும் எப்படி கடவுள் படிச்சிருக்கிறாரு? தன்னுடைய வார்த்தையினால. காட் செட் அண்ட் இட் ஹேப்பன் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஆனால் இங்கே வரும்போது இப்போ இத்தனை விஷயங்களை படைச்சாச்சுல்ல, எல்லா உயிரினங்களையும் படைச்சாச்சு, மலையை படைச்சாச்சு, நிலத்தை படைச்சாச்சு, கடலை படைச்சாச்சு, எல்லாமே படைச்சாச்சு, மங்கி வரைக்கும், கொரிலா வரைக்கும் எல்லாத்தையும் படைச்சு முடிச்சாச்சு. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இந்த மனுஷனை படைக்கிறதுக்கு சும்மா வாயிலே சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, அண்ட் காட் செட் அப்படின்னு. ஆனா அதை பண்ணாம கடவுள் என்ன பண்றாரு? ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிலத்துல மிஸ்ட் மாதிரி தண்ணியை கொண்டு வர வச்சு அந்த தண்ணி மூலமா அந்த கிளேயை ஃபார்ம் பண்ணி அதை அவருடைய சொந்த கைகளால எடுத்து அதை ஒரு குயவன் எப்படி அந்த பாட்டர் எப்படி அந்த கிளேயை வந்து செதுக்குவானோ அதே மாதிரி இதை செதுக்கி தன்னுடைய கைகளாலேயே செதுக்கி தன்னுடைய உருவத்தை தந்து, ஹி வாஸ் மேட் இன் த இமேஜ் ஆஃப் காட், இல்லைங்களா? ஸோ தன்னுடைய உருவத்தை அதுக்கு தந்து
அது மட்டும் இல்லாம தன்னுடைய பிரெத் ஆஃப் லைஃப், அவருக்குள்ள இருக்கிற அந்த பிரெத் ஆஃப் லைஃப அவனுக்குள்ளர வந்து குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஐடென்டிட்டியும் எலோஹிம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டிய எடுத்து இன்னும் கொஞ்சம் பர்சனலா மாத்தி யாஹ்வே அப்படின்னு இங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இது பாருங்களேன். ஸோ கடவுள் மனிதனை வந்து படைக்கும் பொழுது இவ்வளவு எஃபர்ட் எடுத்து கடவுள் அவனை படைச்சிருக்காரு. ஸோ அது வந்து காட் ஃபார்ம்ஸ் மேன் வெரி பர்சனலி. இஸ் அ பர்சனல் கிரியேஷன். மற்றதெல்லாம் அவருடைய வார்த்தையினால வந்துச்சுனாலும் இவனுடைய ஃபார்மும் இவனுடைய லைஃப்பும் அவருடைய பர்சனல் விஷயங்கள். ஓகே, ஜீவ சுவாசம் அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்றாங்க. ஸோ காட்ஸ் பிரெத் அது அவனுக்குள்ள இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் மேக்ஸ் மேன் யூனிக். அப்போ மற்ற மிருகங்களுக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் லிவிங் பீயிங்னு வருதுல்ல, இதே வார்த்தைகள் தான் மற்ற அனிமல்ஸுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் ஒரு லிவிங் பீயிங் தான், ஒரு கிரியேஷன் தான். ஆனால் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும், மற்ற லிவிங் பீயிங்க்கும் இவனுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. ஹீ இஸ் அ இமேஜ் ஆஃப் காட். He is made personally by God and he has the breath of God. சரிங்களா? ஸோ இதை படிக்கும்போது என்னன்னா, we should always be humble. நம்ம என்னதான் இருந்தாலும் you see you are an Adam because you are Adama, you are from dust. you are nothing but dust. கடவுள் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி படைத்து தன்னுடைய breath of life கொடுக்காம விட்டுட்டா you will be nothing. So you are completely dependent on God. ஸோ நம்ம எப்பவுமே அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட தான் எல்லா விஷயங்களையும் அணுகணும், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். மற்ற உயிரினங்கள்கிட்டயும் நம்ம அந்த மாதிரி தான் வந்து பிஹேவ் பண்ணணும். செகண்ட் என்னன்னா, யூ ஆர் மேட் இன் த இமேஜ். அப்போ இந்த இமேஜ் ஆஃப் காடுக்கு என்னென்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ ஒருத்தன் இஃப் இஸ் இமேஜ் ஆஃப் காட் ஹி ஹஸ் டு ரிஃப்ளெக்ட் காட். கடவுள் என்ன பண்ணுவாரோ அதை நம்மளும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான அன்பையும் ஞானத்தையும் அந்த மாதிரியான ஒரு கருணை, பாசம், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அது நமக்கு மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது, மற்றவங்களுக்கும் சேர்ந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இப்ப எல்லா மனிதனுமே இந்த இமேஜ் ஆஃப் காட்ல பர்சனலா அவருடைய பிரெத் மூலமா, அவருடைய கைகள் மூலமா ஒரு குயவனை போல படைக்கப்பட்டவர்கள் தான். அதனால அவர்களுடைய செயல் என்னவா இருந்தா கூட, என்னவா வேணா இருக்கட்டும், அவன் நல்லவனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், அவன் எப்படி வேணா இருக்கட்டும், இருந்தாலும் அவனுடைய அந்த பேசிக் ரெஸ்பெக்டை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதை ஏன் கொடுக்குறோம்னு பார்த்தா, பிகாஸ் காட் டிட் வாட் ஹீ டிட். மனிதனுடைய அவன் என்ன வேலை செஞ்சான், அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறாங்கிறது கிடையாது. இட் இஸ் நாட் ஹிஸ் ஒர்க், இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். பிகாஸ் ஆஃப் தட் யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. அவன் எவ்வளோ கெட்டவனா இருந்தாலும் அந்த பேசிக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து தான் ஆகணும். அடுத்து யூ ஆர் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் காட். உன்னுடைய உடலை செதுக்குனதும் அவர் தான், உனக்கு பிரெத்தை கொடுத்ததும் அவர் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் ஃபஸ்ட்டு இந்த இதை பற்றி கேட்ட உடனே அன்னைக்கு இருந்த அந்த மனிதர்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னா, இந்த இமேஜ் ஆஃப் காட், பிரெத் ஆஃப் காட் இதெல்லாம் நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் சேர்ந்தது. ஸோ அவங்களையும் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்மளும் இமேஜ் ஆஃப் காட் என்னவோ அதை மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான விஷயங்கள். அப்புறம் கடவுள் வந்து பர்சனல் காட், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி இஸ் அ பர்சனல் காட். ஹீ கம்ஸ் அண்ட் ஹீ பர்சனலி டிசைன்ஸ் அண்ட் கிவ்ஸ் யூ ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் இந்த எபிசோடுடைய இது. இனி அடுத்த எபிசோட்ல அடுத்து நம்ம வசனங்கள்ல காட்ஸ் கார்டன், கார்டன் ஆஃப் ஈடன், ஈடன் கார்டன், அதை பற்றி இன்னும் அதிகமாக ஆலோசிக்கலாம். அது வரைக்கும் மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.